கடலூர் மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட உணவகங்கள் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்பட்டுள்ளதாக ஹோட்டல் சங்க தலைவர் ராம்கி நாராயணன் தெரிவித்தார். சமையல் எரிவாயு விநியோக குறைவு மற்றும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடுகள் காரணமாக உணவகங்கள் செயல்பட முடியவில்லை என ஹோட்டல் சங்க தலைவர் ராம்கி நாராயணன் தெரிவித்துள்ளார். மேலும் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த வார் சிச்சுவேஷனால நடந்து வருது. இதை குயிக்கா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இதனால நாங்க டைமிங் ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஐட்டம்ஸை ரெடியூஸ். ஆனா இந்த கேஸ் ப்ராப்ளம்னால லாட் ஆஃப் பேக்கேஜோட ரேட்ஸ் எல்லாம் ஹையா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரேட்ஸை மக்கள் கிட்ட போய் சேர்க்காத அளவுக்கு நாங்க பார்த்துக்கிறோம். பட் இது ரொம்ப உயர்ந்துகிட்டே போகுது. அதனால எங்களுக்கு இந்த ரேட்ஸை மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி இருக்குது நிலைமை. இது வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. எங்களை நம்பி நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க தான் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஆகுது. இப்போ நாங்கள் வுட்டுக்கு போகணுன்றாங்க. வுட்டை டிபெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு அடிக்குவேட் வுட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பீப்புளுக்கு ஸ்கில்லும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு. கவர்மெண்ட் இந்த இதில் கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி குயிக்காக கேஸ் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.